ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மண்டபம் பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது, மேலும் மக்கள் என்ன சொல்கிறார்கள் இது தொடர்பாக? வணக்கம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ராமேஸ்வரம் தீவு பகுதிகளுமே 2 நாளுக்கு கனமழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்து மண்டபம் கலைஞர் பகுதியில் ஒரு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீனவ குடும்பம் வச்சு வராங்க. அந்த 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வச்சக்கூடிய குடியிருப்பு பகுதியை சுற்றிலுமே மழை நீரானது குளம் தேங்கி உள்ளது. வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலை இருந்து வருவதால அதாவது சின்ன குழந்தைங்க முதல்ல பெரிய வரைக்கான அன்றாட அத்தியாவசிய தேவையான பால், காய்கறி, அரிசி பொருள் கூட வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாது வீட்டுக்குள்ள தண்ணீர் அடுத்து மொட்டை மாடியில் சிந்த மழை சூழ்நிலை ஏற்பட்டு வருவதால் அந்த பகுதியில் விரைவாக சம்பந்தப்பட்ட பேரூராட்சி அதிகாரிகள் என்று தேங்கி உள்ள மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துறாங்க. அதே மட்டும் தேங்கி உள்ள மழைநீர் அவ்வப்போது பாம்பு விசை சந்துக்களும் வீட்டுக்குள் புகுந்து சிறுவர் முதல் பெரியவர்கள் அச்சுறுத்தி வருவதாக வேதனை தெரிவித்திருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட மாவட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ கோரிக்கை விடுத்திருக்காங்க.